வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவோனே என்ற கடவுள் வாழ்த்தோடு இந்நிகழ்ச்சியை தொடர்கிறோம். பூசா வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது உளம் கனிந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் தொகுப்புகள்: இஸ்ரேலின் நவீன விவசாய தொழில்நுட்பம், 7 சிறுதானியங்களும் எக்கச்சக்க பயன்களும் மற்றும் விவசாயிகள் தினம் பற்றிய ஓர் பார்வை. 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டை ஒட்டி பல்வேறு சிறுதானியங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் கண்டுகொண்டு வருகிறோம். இந்த ஆண்டின் கடைசி தொகுப்பாக 7 சிறுதானியங்களும் எக்கச்சக்க பயன்களும் என்ற சிறிய குறிப்பை நமக்கு எடுத்துரைக்க வருகிறார் நமது வேளாண் பொருளியல் துறையைச் சேர்ந்த மோ பாலசுப்ரமணியம் அவர்கள். சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு 2023. இந்த வருடத்தில் சிறுதானியங்களை பற்றின பல நிகழ்வுகள், பல தொகுப்புகள், பல கட்டுரைகள் தமிழில் நமது தினசரி செய்திகள்லையும் கட்டுரைகளாக வந்திருக்குறங்க. இந்த தொகுப்புகள்லேருந்து 7 சிறுதானியங்கள் அவை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த 7 சிறுதானியங்களையும் அவற்றின் பலன்களையும் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இந்த சிறுதானியங்களை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க? நமது வாழ்க்கை, நமது தமிழ்நாட்டிலேயோ நம்ம ஊர்களில் வாழ்ந்த நமது முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க. அதிக அளவில் அவர்களுடைய உணவு பழக்கங்களில் இந்த சிறுதானியங்கள் கலந்திருந்தது. இந்த சிறுதானியங்களில் மறைந்திருந்த இந்த புரதச்சத்தும், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, நார் சத்து மற்றும் இதர தாது உப்புக்கள், நுண் சத்துக்கள் அனைத்துமே அவர்களுக்கு எந்தவித நோய்களையும் கொடுக்காமல் நீண்டகால ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வழிவகுத்ததுங்க. சரிங்க, இந்த 7 சிறுதானியங்கள்ல முதலாவதாக சொல்லப்படுறது திணை. இத வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்ற பாடல்ல மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதுல இந்த தேனை திணைமாயம் பத்தின ஒரு பாட்டு வருதுங்க. தெல்லு திணைமாவும் தேனும் படிந்தளித்த வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா. அந்த அளவுக்கு முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், அவர்களுக்கு இந்த தாய்ப்பால் சுரப்பதற்கு மிக அதிக அளவில் இந்த திணைமாவு உதவி அளிக்குதுங்க. அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய சிறுதானியமானது கேழ்வரகு என்று சொல்லக்கூடிய ஃபிங்கர் மில்லட். இந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய புரதச்சத்து மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. அடுத்ததாக இதில் இந்த கேழ்வரகு பயிரில் இருக்கக்கூடிய தாது உப்புக்களானது அரிசியையும் கோதுமையையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5லிருந்து 30% மிக அதிகங்க. நீரிழிவு நோய்க்கு இந்த கேழ்வரகை தினசரி சாப்பிட்டு வருபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகின்றதுங்க. இதை போலவே புற்றுநோயை எதிர்த்து செயல்படக்கூடிய ஆன்டி கேன்சர் செல்கள், இந்த செல்களை உருவாக்குவதிலும் இந்த கேழ்வரகானது பெரும் பங்கு வகிக்கின்றது. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய சிறுதானியமானது சாமை அரிசின்னு சொல்லக்கூடிய லிட்டில் மில்லட். பேர் தாங்க லிட்டில் மில்லட்டு. இந்த சாம அரிசியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது மற்ற எந்த விதமான சிறுதானியங்களையும் இல்லைங்க. அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய சிறுதானியமானது இந்த சாம அரிசிங்க. மற்றும் அல்லாமல் நுண் ஊட்டச்சத்தான மெக்னீசியம் மற்றும் விட்டமினில் B6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இந்த சாம அரிசியில் மிக அதிகமாக இருக்குங்க. இந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனாலேயே இந்த சாம அரிசியை சாப்பிடும்போது நமக்கு இயல்பாகவே இந்த இரத்தச்சோகை அப்படிங்கிற நோய் வரவே வராதுங்க. நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய சிறுதானியமானது குதிரைவாலி என்று பொதுப்பெயர் சொல்லப்பட்ட, அதாவது பானியான் மில்லட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் இதை புல்லுச்சாமைன்னு சொல்லுவாங்க. இந்த புல்லுச்சாமையில் அனைத்து விதமான வைட்டமின்களும் இருக்குங்க. இதனால் இது ஒரு மிக முக்கியமான சிறுதானியமாக கருதப்படுதுங்க. இந்த சிறுதானியத்தில் ஒரு நுண் சத்தாக தாமிரமும் மக்னீசியமும் அதிக அளவில் கலந்துருக்குங்க. இந்த குதிரைவாலியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தானது அரிசி கோதுமையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தை விட 6 மடங்கு அதிகம்ங்க. அதனாலேயே இந்த குதிரைவாலியை இதய நண்பன், இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரும் பட்சத்தில் இரத்த குழாய்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்புகளை கூட இது சரி பண்ணுமாங்க. ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடிய சிறுதானியமானது வரகு. வரகரிசியும் வழுதுணங்காயும் என்ற ஔவையார் பாடலில் இந்த வரகரிசியை பற்றி மிக தெளிவாக ஔவையார் அவர்கள் பாடியிருக்கிறாருங்க. இந்த வரகரிசியை நம்ம சாப்பிட்றதுனால நமது கல்லீரலினுடைய செயல்பாடு, கண் நரம்பு கோளாறு ஆகியவை
சரி செய்யப்படுதுங்க. இந்த சிறுநீரகத்தில் தங்கக்கூடிய நச்சுகள், அந்த நச்சின் அளவுகளை இந்த வரகரிசியை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர வர அது குறைந்து நமது சிறுநீரகமானது முழு புத்துணர்ச்சியுடன் செயல்படுறதுக்கு உதவி செய்யுதுங்க. ஆறாவதாக நாம் பார்க்கக்கூடிய சிறுதானியமானது கம்பு என்று சொல்லப்படக்கூடிய மிக பிரபலமான பியல் மில்லட். இந்த கம்பு பயிரில் கம்பில் இருக்கக்கூடிய சத்தானது விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்து, அப்புறம் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்குங்க. நீரிழிவு நோய் அறவே வரவே வராது இந்த கம்பு பயிரை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது. கண் பார்வை கோளாறு வரவே வராது. ஆகையால் சிறு குழந்தைகள் முதலே கம்பு மாவினை நமது உணவு பழக்க வழக்கங்களில் சேர்த்துக்கொள்ளணுங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய சிறுதானியமானது சோளம். இந்த சோளத்தில் அதிக அளவில் புரதச்சத்து, மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, சுண்ணாம்பு சத்து மற்றும் இரும்பு சத்து அடங்கியிருக்குங்க. முக்கியமான நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதர சத்துக்களெல்லாம் தவிர சிறுநீரகத்தையும் பித்தப்பையையும் மிக நன்முறையில் பாதுகாக்க இந்த சிறு சோளம் அல்லது நாட்டுச்சோளம் நன்மை அளிக்கக்கூடிய வல்லதுங்க. மற்ற சத்துக்கள் சுண்ணாம்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து இவை எல்லாமே அனைத்து சிறுதானியங்கள்லையுமே இருந்தாலும் ஒவ்வொரு சிறுதானியங்கள்லையுமே ஒரு சில முக்கியமான பலன்கள் உள்ளது. ஆகையால நாம் நமது உணவு பழக்க வழக்கங்களில் ஏதேனும் ஒரு சிறுதானியத்தை அன்றாடம் எடுத்து நமது உடல்நலத்தை பேணி பாதுகாத்து ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப விவசாயத்தில் பல புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தி வருகிறோம். அதில் முக்கியமானது பசுமை குடில் தொழில்நுட்பம், நீரில்லா தொழில்நுட்பம், மணலில்லா தொழில்நுட்பம், அடுக்குமுறை தொழில்நுட்பம். இப்ப மணலிலும் விவசாயம். மணலில் தக்காளி மற்றும் குடைமிளகாய் எப்படி சாகுபடி செய்வது என்று எடுத்துரைக்க வருகிறார் சமீபத்தில் இஸ்ரேல் சென்று வந்த தோட்டக்கலை விஞ்ஞானி முனைவர் இரா செல்வகுமார் அவர்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேலில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிலையம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து மணலில் எப்படி தக்காளி, குடமிளகாய் எப்படி சாகுபடி செய்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு வந்தோம். அதில் வந்து இப்போ நம்ம பெரும்பாலும் தக்காளியை வந்து மண்ணுலையோ இல்லை சாயிலஸ் மண்ணில்லாத ஊடகங்களை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் மணலில் வச்சே வந்து தக்காளி சாகுபடி செய்கிறாங்க. இந்த தக்காளிக்கு தேவையான நீர்ச்சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்களும் சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ 24 மணி நேரமும் வந்து அது ஒரு சுழற்சி முறையிலேயே கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான தொட்டியில் ஃபுல்லாக மணலாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்களும் திரும்ப திரும்ப மேலே இருந்து கீழே போயிட்டு அது சுழற்சி முறையில் மறுபடி அதே ஊட்டச்சத்துக்களும் தண்ணீரும் இந்த மணல்லையே வந்து அந்த தாவரத்துக்கு கொடுக்குறாங்க. இதில் தக்காளி மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லெட்டூஸ் மாதிரியான தாவரங்களுக்கும் இதை வந்து இந்த முறையில் நம்ம வந்து சாகுபடி செய்கிறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான நோய்களும் வர்றது கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான பூச்சிகளும் இதில் தாக்குறது கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுக்கக்கூடிய தொட்டிகளை பார்க்கலாம். இங்கேருந்து தான் நமக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த குடமிளகாய்க்கும் தக்காளிக்கும் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மணல் இல்லாமல் இங்கே வந்து பெர்லைட் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணியை உறிஞ்சாத தண்ணியை வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு ஊடகத்தை வச்சு அதை பயன்படுத்தி நம்ம குடமிளகாயை சாகுபடி செய்கிறாங்க. இந்த குடமிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த பெர்லைட்டு பார்த்தீங்கன்னா பெர்லைட்டில் வந்து நிறையா விதமான அதில் வந்து ஒரு வடிவங்களில் காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பெர்லைட்டு சின்ன வடிவமாக இருக்கக்கூடிய பெர்லைட்ஸு. இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பெர்லைட்ஸு. இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெர்லைட்ஸு. இந்த பெர்லைட்ஸை மட்டும்தான், இந்த பெர்லைட்ஸ் வந்து தண்ணியை வந்து உறிஞ்சிக்காது, ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சாது. இதுவும் வந்து மணல் போலையே வந்து மணலுக்கு பதிலாக வந்து பெர்லைட்டுங்கிற ஊட்டச்சத்தை வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்துக்கு தேவையான நீர்ச்சத்துக்களும் கனிம ஊட்டச்சத்துக்களும் நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்களும் வந்து சொட்டு நீர் பாசனத்து மூலமாக கொடுக்குறாங்க. அது சுழற்சி முறையாக கொடுக்குறாங்க. அது நம்ம மேலே இருந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது திரும்ப சுழற்சி முறையில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மண் இல்லாமல் நீர் குறைந்த அளவில் ஹைட்ரோபோனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லெட்டூஸ் தாவரங்களும் இங்கே வளர்த்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து
பெரிய குழாய்கள் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த குழாய்கள்ல வந்து தாவரத்துக்கு தேவையான நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்களும், கனிமச்சத்துக்களும், நீர்ச்சத்துக்களும் வந்து எப்போதுமே வந்து அதோடைய தாவரத்துடைய வேர் பகுதிகள்ல சுழற்சி முறையில குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த குழாய்கள்லயும் பார்த்தீங்கன்னா வந்து, அது எப்போதுமே தண்ணி இருந்துட்டே இருக்கும். அது தேவையான அளவு வந்து தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும், நீரும் வந்து அந்த தாவரம் எடுத்துக்கிறோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வருடம் முழுவதுமே நம்ம வந்து சாகுபடி செய்யலாம். வருடம் முழுவதுமே வந்து நம்ம அதிகமான நீர்ச்சத்துக்களையும், கனிம ஊட்டச்சத்துக்களையும் சுழற்சி முறையில கொடுத்து, அதன் மூலமா வந்து அதிகமான வருமானமும் நமக்கு கிடைக்கும். விவசாய தினம் பற்றிய ஒரு சிறிய காணொளியை இப்போது காணலாம். விவசாயிகள் தினம் என்பது விவசாயிகள் மற்றும் விவசாயத்தின் பங்களிப்பை கொண்டாடும் வகையில் பல்வேறு நாடுகளில் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. இது உலகம் முழுவதும் வெவ்வேறு தேதிகளில் அனுசரிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு ஆப்கானிஸ்தானில் மார்ச் 22ஆம் தேதியும், பாகிஸ்தானில் டிசம்பர் 18ஆம் தேதியும், தென்கொரியாவில் நவம்பர் 11ஆம் தேதியும், அமெரிக்காவில் அக்டோபர் 12ஆம் தேதியும் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் விவசாயிகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 23ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை இந்தியில் கிசான் திவாஸ் என்று அழைக்கப்படுகிறது. விவசாயிகளின் தேசிய பங்களிப்பை சொல்லும் வகையில் விவசாயிகள் தினம் ஆண்டுதோறும் இந்நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விவசாயிகள் தினம் முன்னாள் இந்திய பிரதமர் சௌத்ரி கரண் சிங்கின் பிறந்த நாளான டிசம்பர் 23ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் முன்னாள் பிரதமர் சரண் சிங். 1979ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாட்டின் 5வது பிரதமராக சரண் சிங் பதவியேற்றார். 1980ஆம் ஆண்டு 7 மாதங்கள் ஆட்சியில் இருந்த சரண் சிங் ஜமீன்தாரி ஒழிப்புமுறை சட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் அவருடைய ஆட்சியில்தான் விவசாயிகளின் விளைபொருள் விற்பனைக்காக வேளாண் விளைபொருள் சந்தை மசோதாவை அறிமுகப்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் ஒன்றுவிட்ட புதன்கிழமைகளில் எங்களது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் எங்களது பூசா வேளாண் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் எங்களை பின்தொடருங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் மற்றும் மேலும் விவரங்கள் பெற எங்களது வாட்ஸ்அப் எண் 9562975502 என்ற எண்ணிற்கு எங்களை தொடர்பு செய்யுங்கள். மேலும் பல புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களோடு தங்களை மீண்டும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மீண்டும் சந்திக்கிறோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு என்ற வள்ளுவரின் வாக்கோடு இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.